பெண்களுக்கு ஏற்படுவது போலவே ஆண்களுக்கும் காம எண்ணங்கள் அல்லது பாலியல் தூண்டுதல்கள் மூனையில் எழும்போது நரம்பு மண்டலம் வழியாக செல்லும் சிக்னல்கள் ஆணுறுப்பை பல நுட்பமான மாற்றங்களையும் உணர்வுகளையும் ஏற்படுத்துகின்றன. இதன் போது ஏற்படும் முக்கிய உணர்வுகள் பின்வருமாறு: கூச்சம் மற்றும் வெதுவெதுப்பு. ஆரம்ப கட்ட தூண்டுதலின் போது இரத்த ஓட்டம் ஆணுறுப்பை நோக்கி வேகமாக பாய தொடங்குவதால் முதல் அறிகுறியாக லேசான கூச்சமும் ஒருவித வெதுவெதுப்பான உணர்வும் ஏற்படும். நிரம்பிய மற்றும் கனமான உணர்வு. ஆணுறுப்புக்குள் கடற்பஞ்சு போன்ற திசுக்கள் கார்போர காவர்னோசா உள்ளன. மூளையின் கட்டளையால் இந்த பஞ்சு போன்ற அமைப்புகளில் இரத்தம் வேகமாக நிரம்பத் தொடங்கும். இதனால் அந்த உறுப்பு விரிவடைந்து அப்பகுதியில் ஒருவித கனமான அல்லது உள்ளுக்குள் ஏதோ நிரம்புவது போன்ற உணர்வு ஏற்படும். இறுக்கம் மற்றும் விரைப்பு. திசுக்களில் முழுமையாக இரத்தம் நிரம்பி அங்கிருந்து வெளியேறும் இரத்த நாளங்கள் இயற்கையாகவே சுருக்கப்படுவதால் இரத்தம் உள்ளேயே தங்கிவிடும். இதுவே முழுமையான விரைப்புத்தன்மையை உருவாக்குகிறது. இந்நிலையில் ஆணுறுப்பின் மேல்தோல் மற்றும் தசைகள் மிகவும் இறுக்கமாக மாறுவதை உணர முடியும். துடிப்பு உணர்வு. இரத்த அழுத்தம் அந்த பகுதியில் உச்சத்தில் இருப்பதால் இதய துடிப்பை போல ஒரு மெல்லிய துடிப்பு ஆணுறுப்பின் அடிப்பகுதியிலோ அல்லது முழுவதுமாகவோ தன்னிச்சையாக உணரப்படும். அதிகரித்த உணர்திறன். ஆணுறுப்பின் முன்முனை அல்லது மொட்டுப்பகுதி பெண்களின் கிளிட்டோரிஸை போலவே அதிக நரம்பு முனைகளை கொண்டது. இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் இந்த பகுதி மிகவும் விழிப்படைந்து உச்சக்கட்ட உணர்திறனை பெறும். இதனால் உள்ளாடையின் லேசான உராய்வு கூட அந்த நேரத்தில் மிகவும் தீவிரமாக உணரப்படும். லேசான ஈரப்பதம். கலவிக்கு உடல் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் போது இயற்கையான உயவு நீராக செயல்படுவதற்காக கௌப்பர் சுரப்பி எனப்படும் பகுதியிலிருந்து சில துளிகள் வழவழப்பான திரவம் வெளியேறும். இதனால் ஆணுறுப்பின் நுனியில் லேசான ஈரப்பதமான உணர்வு ஏற்படும். சுருக்கமாக சொன்னால், ஆண்களுக்கு ஏற்படும் இந்த உணர்வுகள் அனைத்தும் அதிகப்படியான இரத்த ஓட்டம் ஆணுறுப்பில் குவிந்து நரம்புகள் விழிப்படைவதால் ஏற்படும் இயல்பான உயிரியல் மாற்றங்களாகும்.